பக்கை பற்றி தானே கேட்குறீங்க. பக்கு அது உலகத்தில் தந்தையே வேவு பார்த்த உழவு பார்த்த பிள்ளை இருக்குதான்னா இருக்குது. அது என்ன வேவு பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி இது சம்பந்தமாக காவல்துறையிடம் விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் காவல்துறையிடம் இன்ஸ்பெக்டரிடம் அவரை வரவழைத்து புகார் கொடுத்தேன். அதே போன்று சைபர் கிரைம் அந்த துறையிடமும் புகார் கொடுத்துருக்கிறேன். அந்த சிப்ஸு மோடம் அதெல்லாம் கூட காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறோம். ஒரு பக்கம் சைபர் கிரைம் காவல்துறை, இன்னொன்று நான் ஒரு ஸ்பெஷல் ஏஜென்சி அவங்கள அமர்த்தி அவங்க இது எப்படி எங்கிருந்து யாரால் இயக்கப்படுகிறது என்று அதையும் செய்திருக்கிறோம். அவர்களும் விரைவில் அது சம்பந்தமாக எனக்கு அறிக்கை கொடுப்பார்கள். இது இந்த பிரைவேட் ஏஜென்சி அப்படி என்பது காவல்துறைக்கும் சைபர் கிரைமுக்கும் உதவுவதற்காகத்தான். அது உதவியாக இருக்குமே தவிர வேறு ஒன்றும் இருக்காது. அதனால் எங்களுடைய கட்சியினுடைய மாநில பூம்புகாரில் மகளிர் சங்க மாநாடு மிக எழுச்சியோடு 2 லட்சம் 3 லட்சம் பெண்கள் மட்டும் கூடுகிற மகளிர் மாநாடு அது சிறப்பாக 10ஆம் தேதி இந்த மாதம் 10ஆம் தேதி நடக்க இருக்கிறது. செயல் தலைவர் மீது தான் நம்ம குற்றச்சாட்டு தெரிவிக்கிறது எந்த அடிப்படையில் சார் இருக்கும்? விசாரணை நடந்துக்கிட்டு இதை வேறு யாரும் நீ ஏதாவது வச்சுருப்பியா? நீயும் வைக்கல. நீ யாருமே வைக்கல. நீங்கள் அவர் தான் வச்சாருன்ற ஒரு இது சொல்கிறீங்களா, கருத்து சொல்கிறீங்களா? இன்னும் வேறு யாரும் வச்சுருப்பாங்க. இல்லை வேறு யாரும் வச்சுருப்பாங்க. தந்தையை மிஞ்சிய தனையன் இருக்கக்கூடாது என்று நமது பிரதமர் அவர்கள் ஒரு இடத்துல பேசியிருக்காங்க தமிழ்நாட்டில். எங்கே சொல்லுங்கள். எங்கே சொல்லுங்கள். ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தில் என்ன சொல்லியிருக்காரு? தந்தையை மிஞ்சிய தனையன் இருக்கக்கூடாது சொன்னது நம்முடைய பிரதமர். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.